சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பாவம் மலரு போஸை பிடிக்கலைன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக போஸால அதை ஏத்துக்கிறவே முடியல. இந்த மலரு கேவலம் என் வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரி, அவ என்னைய பிடிக்கலைன்னு சொல்றா. இத்தனைக்கும் எங்க அம்மா இறங்கி வந்து என்னையும் அவளையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி பெரியப்பா கிட்ட பேசினா, அந்த ஆள் என்னமோ பெரிய நாட்டாம மாதிரி மலருதான் முக்கியம், மலருடைய சொல்லுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி மலருகிட்ட கேட்டா, அவ என்னைய ஒரு நாயை விட கேவலமா வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்கார நாய், அவ என்னைய பிடிக்கலன்னு சொல்லிட்டா. ஏன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு அவ சொல்லிட்டா. உடனே அந்த ஆள் அதை கேட்டுக்கிட்டு என்னைய அந்த வீட்டுக்குள்ள கூட சேர்க்காம என்னை இப்படி மறுபடியும் ஊர் ஊரா அலைய விட்டுட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த மலரு தானே அப்படின்னு சொல்லி போஸுக்கு மலரு மேல பார்த்தா பயங்கரமா கோவுறது. இவளை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அடிச்சுட்டு பார்த்தா இங்க போஸ் புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி ஃபோன் பண்ணுது. என்னம்மா எதுக்கு இப்போ ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி போஸு கேட்கவும், டே போஸு உன் கோவம் எனக்கு புரியுதுடா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லல. கோவம் புரியுதுன்னா என்ன நீ தானே பெத்த, அந்த ஆளு பாட்டுக்கு ஊரா திரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, நீ ஏதாவது பேசுறியாமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், நான் என்னடா பேச முடியும், வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்கார நாய் அந்த மலரு உன்னையே சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாளேடா, அவ பேச்சுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு கேட்கும் போது நான் என்னடா பேசுறது, அவ ஒரே ஒரு வார்த்தை உன் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லி இருந்தா போதும், இம்பிட்டு தூரம் இந்த பிரச்சனையே வந்திருக்காதேடா. நீ மறுபடியும் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி அந்த வீட்டுல எவ்வளவு சுதந்திரமா நல்ல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த வேலைக்கார நாய் தாண்டா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், எனக்கும் புரியுதுமா, எனக்கும் அதை நினைச்சுதான் என்னால ஏத்துக்கிறவே முடியல. நம்ம வீட்டுல எச்சையில பறக்கிக்கிட்டு இருந்தவ அவ ஏன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டா. எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் இது அப்படின்னு சொல்லி போசு சொல்லல. அவளை சும்மா விடக்கூடாதுடா போசு, அவளை சும்மா விடவே கூடாது. இப்ப வீட்டுல என்ன பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா, அவளுக்கு ஏதோ ஒரு நல்ல சம்பந்தமா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், என்னம்மா சொல்ற, அவளுக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு போசு கேட்கவும், ஆமாடா போசு, அவளுக்கு ஏதோ மாப்பிள்ளலாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என் காதுக்கு அரசல் புரசலா வந்துச்சு. அவ வாழ வேண்டிய வயசுல தனிமரமா இருக்க கூடாதான், அதனால ஒரு நல்ல சம்பந்தமா பார்த்து ராஜாங்கத்தோடைய தலைமையில நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். பாத்தியா, என் பிள்ளை நீ இப்படி தெருவா சுத்திக்கிட்டு இருக்கலாம், ஆனா உன் வாழ்க்கைய பத்தி அக்கறைப்பட்டு கேட்கறதுக்கு என்னைய தவிர இந்த வீட்டுல ஒரு ஆள் கிடையாது. ஆனா அவளுடைய வாழ்க்கைய பத்தி ராஜாங்கம் அம்புட்டு யோசிக்கிறாரு. அவ நல்லாவே இருக்கக்கூடாதுடா, அவ என்னை கேட்டா உசுரோட இருக்கக்கூடாது. என் பிள்ளைய பிடிக்காதுன்னு சொல்லி ஒருத்தி இருக்கானா, அவ உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கொந்தளிக்கவும், அவ்வளவுதானம்மா, அவளை நான் சும்மா விட மாட்டேன், அவளை என் கையாலே கண்டமா வெட்டி போடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போசு பொங்கவும், அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சு தொலைஞ்சிடாதடா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், என்னம்மா என்னைய பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா, நான் அவளை கொலை பண்ணிட்டு ஜெயில போய் உட்காரதுக்கா, சும்மாவே தெருவா ஊரா சுத்திக்கிட்டு இருக்கேன், இது அது வேறையா, நான் செய்யாம என் மூலமா நான் செஞ்சு காட்டுறேம்மா, என்னைய பிடிக்காதுன்னு சொன்ன ஒருத்தி உசுரோடவே இருக்கக்கூடாது, அத நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி போசு பார்த்தா பாவம் மலரை போட்டு தள்ளுறதுக்கு ஆளெல்லாம் வச்சு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க மலரும் பார்த்தா கோயிலுக்கு போயிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. வர வழியில பார்த்தா இங்க ஒரு காரும் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. மலரு பார்த்தா கவனிக்காம அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. போஸோடைய ஆள் மூலமா அந்த காரை வச்சு மலரை வச்சு இடிச்சு மலரு பாவம் கீழே போய் விழுந்து தலையில பயங்கரமா அடிபட்டு ரத்தத்தோட போய் கிடக்கு. மலர் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இது பார்த்தா போசு பண்ண வேலை. மலரு மயங்கி கீழே கிடக்கவும் அந்த வழியில வரவங்க எல்லாம் பார்த்துட்டு, ஐயோ ஓடியாங்க யாராவது வாங்க, ஒரு பொண்ணுங்க மயங்கி கீழே கிடக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிடவும் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றாங்க. போலீஸ் எல்லாம் வருது, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றாங்க. மலரை பார்த்தா ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துறாங்க. இந்த விஷயம் பார்த்தா இங்க ராஜாங்க வீட்டுக்கு தெரிய வருது. இதை கேட்டுட்டு மோகனா, ராஜாங்கம், அப்பத்தா, தமிழ் எல்லாருக்கும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. இந்த விஷயத்தை கேட்டுட்டு அப்படியே ஈஸ்வரி மனசுல அப்படியே குளிர்ந்து போகிறது. இது உனக்கு தேவை தாண்டி, நீ ஸ்பாட் அவுட் ஆயிருவேன்னு பார்த்தா கொஞ்சம் நெஞ்ச உசுரோட இருக்கியோ, அதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்க ஈஸ்வரி மனசுக்குள்ள அப்படியே வன்மத்தை கக்கிக்கிட்டு கிடக்கு.